மன அழுத்தம் ஒன்று தான் நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கு, அதாவது ஆக்சிடெண்ட்டு, ஒரு காயம், அதை தவிர்த்து உடம்பு சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு முழு முதற் காரணம் நம்முடைய மனம்தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம், கவலை, பயத்தினால்தான் நமக்கு நோய் உருவாகுது. ஏன் உருவாகுது அப்படின்னா, இதை சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கவலையோ பயமோ ஒரு அழுத்தத்துக்குள்ளே உள்ளாகும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல், பிராண ஆற்றல், அந்த பிராண ஆற்றல் உங்களுடைய எல்லா உறுப்புகளுக்கும் முறையாக போய் கிடைப்பதில்லை. அப்போ நம்மளோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் ஒழுங்காக இயங்காது. ஏன் கணையம் ஒழுங்காக இயங்காது அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, இது பண்ணுவீங்க. ஆனால் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகும்? உங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது. உங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான ஒரு கவலையோடு இருப்பீங்க. இந்த உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய அந்த உயிராற்றலோட சேவை ப்ராப்பராக இருக்காது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கணையம் பாதிக்கப்படும். அந்த பிட்ரினியல் சுரப்பிங்கிற சுரப்பி கரெக்டாக சுரக்காது. அதனால் உங்களுக்கு சுகர் வரும். அப்போது நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விதத்தில் நம்மளோட மன அழுத்தம் காரணமாக இருக்கும். இன்றைக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. ஹார்ட்டை ஒரு 10 பேர் கம்பும் கையுமா கொண்டு போய் அட்டாக் பண்ணவா போகிறாங்க? யாருக்கும் அப்படி இல்லைல்ல. நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இன்னைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் இதே வருமானம் எனக்கு நாளைக்கு வருமா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் பொண்ணு நாளைக்கு என்ன பாப்பாளா? என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறேன், அவன் படித்த பிறகு என்னை காப்பாற்றுவானா? இந்த எண்ணங்கள் நம்மளோட ஹார்ட்டை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது. அப்போ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குது.